கோல்டா இல்ல சில்வரா எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்ப நான் சொல்றதை வச்சு நீங்க டிசைட் பண்ணுங்க. இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்ல நம்ம சேவிங்ஸ் பண்றதே ஒரு பெரிய கனவா போயிடுச்சுங்க. சோ இதுல நீங்க கோல்ட் அண்ட் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு மேக்கிங் சார்ஜ், அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் அது பிசிக்கலா பாதுகாக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால நீங்க கோல்ட் ஆர் சில்வர் டிஜிட்டலா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் பாதுகாக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்க எனி டைம் பை ஆர் செல் பண்ணிக்கலாம். சோ உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருந்தா கூட இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா சிறு துளி பெரும் வெள்ளம். இது ஒரு ப்ராசஸா பார்க்காதீங்க, நீங்க உங்க ஃபியூச்சருக்கான எஃபர்ட்டா பாருங்க. நம்ம அம்மா எல்லாம் கோல்ட் அண்ட் சில்வர் வாங்கும்போது என்ன யோசிச்சிருப்பாங்க, என்னோட பையனுக்கோ பொண்ணுக்கோ அது ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எல்லாம் டிஜிட்டலா இன்வெஸ்ட் பண்றோம், அதுல பெரிய வித்தியாசம் கிடையாது. அண்ட் நீங்க சூஸ் பண்ண போற ஆப் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 1 கிராமோ 100 மில்லிகிராமோ இட் ஷுட் பி பேக்ட் பை ரியல் கோல்ட் அண்ட் சில்வர். சோ என்ன கேட்டா டிஜிட்டல் கோல்ட் தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். உங்களுக்கு டிஜிட்டல் கோல்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னா டிஜிட்டல்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு டிஎம் பண்ணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு கைட் பண்றேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு கோல்ட் வித் கிருஷ்ணா ஃபாலோ பண்ணிக்கங்க.